பேக் டு காடை துவங்கும் பொறுப்பை அபய்சரனிடம் ஒப்படைத்த ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி பிரபுபாதா அவர்கள் 1936 வருடம் இவ்வுலகை விட்டு சென்றார். அவரின் மறைவுக்கு பின்னர் ஹார்மோனிஸ்ட் உட்பட கௌடிய மடத்தின் அனைத்து பத்திரிகைகளும் நிறுத்தப்பட்டன. மடத்தின் சூழ்நிலை சரியில்லாததால் அபய்சரண் கௌடிய மடத்திலிருந்து ஒதுங்கி இருந்தாலும் தன் குருநாதரின் கட்டளையை நிறைவேற்றும் வழியில் தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருந்தார். 1944 வருடம் உலக நாடுகள் முழுவதும் 2ஆம் உலகப் போரில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தன. இந்தியாவில் சுதந்திர போராட்டம் நாட்டையே உலுக்கிக் கொண்டிருந்தது. பலர் தன் தாய் தந்தையரை இழந்தனர், பலர் தன் குழந்தைகளை இழந்தனர், பலர் தன் குடும்பத்தையே இழந்தனர். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். வெள்ளையனே வெளியே, வெள்ளையனே வெளியே. பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். வந்தே மாதரம். மனிதர்கள் அனைவரும் தாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதை மறந்துவிட்டு தன்னை இந்த அழியக்கூடிய உடலோடு சம்பந்தப்படுத்தி தான் ஒரு இந்தியன், வெள்ளைக்காரன், ஐரோப்பியன், அமெரிக்கன் என்று அடையாளம் காணும்போது அவனின் அறிவு முழு அறியாமையில் உள்ளது. இந்த அபாயகரமான அறியாமையே உலகப் போர் மூழ்வதற்கான உண்மையான காரணம். இது எனது நாடு என்று வெளித்தோற்றத்தில் மயங்கியவர்கள் மனித உறவுகளின் உண்மையான நிலையை புரிந்து கொள்ள மறுக்கின்றனர். வெவ்வேறு வண்ணம் கொண்ட சீருடையை அணிந்தோர் நாடு என்ற போர்வையில் சண்டையிடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. பேக் டு காடன் என்ற இந்த பத்திரிகை ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி ஸ்ரீல பிரபுபாதரின் நேரடி வழிகாட்டலின் கீழ் மனித சமுதாயத்திற்கும் முழுமுதற் கடவுளுக்குமான உண்மையான உறவை மீண்டும் வெளிக்கொணர்வதற்கான அடியேனின் சிறிய முயற்சியாகும். நம்முடைய இலக்கு பேக் டு காடன், அதாவது மீண்டும் இறைவனின் நாட்டிற்கு திரும்பி செல்வதே. நாம் நம் வீட்டிலும் சமுதாயத்திலும் நாடுகளுக்கு மத்தியிலும் அமைதியை வேண்டி பல முயற்சிகளையும் திட்டங்களையும் தீட்டுகிறோம். ஆனால் நாம் இறைவனை நோக்கி திரும்பாததால் நாம் தீட்டும் திட்டங்கள் அனைத்தும் சுயநலம் எனும் பாறையில் மோதிய படகு போன்று தூள் தூளாக சிதறுகிறது. மனிதன் தனது சொந்த முயற்சியால் உலகின் அழிவை தடுக்க முடியாது. உலக தலைவர்கள் பலரும் போரை நிறுத்த முனைகின்றனர். உலகின் அமைதிக்காக இவர்கள் எடுக்கும் முயற்சிகள் வெறும் பௌதிக தளத்தில் உள்ளதால் அனைத்தும் பயனற்றே போகும். இருட்டை கொண்டு இருளை போக்க முடியாது, அதற்கு வெளிச்சம் வேண்டும். இந்தியாவின் செல்வத்தை, ஆன்மீக செல்வத்தை ஒவ்வொரு நாடும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதனால் இந்தியா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாடும் பயன்பெறும். இப்பத்திரிகையில் இந்தியாவின் தலை சிறந்த ஆச்சாரியர்கள் அருளிய ஆன்மீக தகவல்கள் மட்டுமே இடம்பெறும். எனது பணி ஒரு மொழிபெயர்ப்பாளரை போன்று அதை அப்படியே வழங்குவது மட்டுமே. நான் எதையும் புதிதாக உருவாக்கப் போவதில்லை. பேக் டு காடன் மற்ற பத்திரிகையிலிருந்து வேறுபட்டது. சிலருக்கு இது சலிப்பாக இருக்கலாம். ஆனால் இப்பத்திரிகையில் வரும் ஆன்மீக செய்திகளை கவனமாக படிப்பவன் நிச்சயம் விலை மதிப்பற்ற நற்பலனை பெறுவான். காமாலை நோயால் பாதிக்கப்பட்டவனுக்கு கற்கண்டு இனிப்பதில்லை. ஆனால் அதே கற்கண்டுதான் காமாலை நோய்க்கு மருந்தாகும். கற்கண்டை சுவைக்க தொடங்கும் நோயாளி படிப்படியாக அந்நோயிலிருந்து விடுபடுகிறான். இதே வழிமுறையை தான் நாங்கள் பேக் டு காடன் படிப்பவருக்கும் பரிந்துரை செய்கிறோம். பேக் டு காடன் ஒவ்வொரு நாட்டிற்கும் அவசியமான அவசர தேவை. இத பாத்தியா? இப்ப இந்தியாவுல சுதந்திர போராட்ட பிரச்சனையை விட இந்து முஸ்லீமோட மத பிரச்சனை தான் பெருசா இருக்கு. ஆமா ஆமா, அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தான் காந்தியும் சின்னாவும் பேச போறாங்களாமே. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாவது இந்து முஸ்லீமுக்குள்ள ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தினாங்கன்னா நல்லாதான் இருக்கும். இந்த பேக் டு காட் ஹெட் பத்திரிகையை படிச்சீங்களா? எவ்வளவுதான் காந்தியும் ஜின்னாவும் முயற்சி பண்ணாலும்
மனிதர்களுக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாதுன்னு அபய் சரண்ன்றவரு ரொம்ப வெளிப்படையா இந்த பத்திரிகையில எழுதியிருக்காரு. அபய் சரணா யார் அவரு? பேக் டு காடட் பத்திரிகையோட தலைப்பே வித்தியாசமா இருக்க. இது ஒரு ஆன்மீக பத்திரிகை. இதுல எழுதுற அபய் சரண் கௌடிய மடத்தை ஸ்தாபிச்ச பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜரோட சிஷ்யர். உலகத்துல இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆன்மீக வழியால மட்டும்தான் தீர்வு காண முடியும்னு சொல்றார். அப்படின்னா இந்து முஸ்லிம் பிரச்சனைக்கு தீர்வு காணவே முடியாதுன்னு சொல்றாரா? இல்ல, அவர் அப்படி சொல்லல. காந்தியும் ஜின்னாவும் இந்து முஸ்லிம்குள்ள ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்திட்டா உலக மக்கள் அமைதியா இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஐரோப்பாவில் இருக்கிறவங்க எல்லாருமே கிறிஸ்துவர்கள் தான். இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. ஆசியாவுக்குள்ள பௌத்தர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி தடுக்கிறது? நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த ஊரை சேர்ந்தவன், இந்த நாட்டை சேர்ந்தவன்ற அடையாளம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்து முஸ்லிம்குள்ள மட்டும் இல்ல, ஒரு இந்து கூடவும், ஒரு முஸ்லிம் கூடவும், ஒரு கிறிஸ்துவன் கூடவும், ஏன் சொந்த அண்ணன் தம்பிக்குள்ளேயே சண்டை வந்துகிட்டு தான் இருக்கும். உலக மக்களுக்குள்ள உண்மையான ஒற்றுமை ஏற்படணும்னா நாம எல்லாரும் பகவானோட பிள்ளைகள்ங்கறத உணர்ந்து அவருக்கு பக்தி சேவை செஞ்சா மட்டும்தான் சாத்தியம்னு அபய் சரண் வலியுறுத்துறாரு. இதுவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. ஆனா இந்த விஷயம் மகாத்மா காந்திக்கு தெரியாதா என்ன? அதுக்கும் அபய் பாபு பதில் சொல்றாரு. இன்னைக்குள்ள மனிதர்கள்ல மிஸ்டர் காந்தி உயர்ந்தவரா இருக்கலாம், ஆனா அவரோட சிந்தனை உலக தளத்திலிருந்து ஆன்மீக தளத்திற்கு உயரணும். அப்பதான் மகாத்மாங்கிற பட்டம் பொருத்தமானதா இருக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் ஆதி புருஷர்னும் அழிவற்றவர்னும் புரிஞ்சுக்கிட்டு யார் ஒருத்தர் அவருக்கு பக்தி தொண்டு செய்யறானோ அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் குழப்பமடையாத மகாத்மான்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு. மத்தவங்க எல்லாரும் சாதாரண மனிதர்கள் தான். அபய் சரண் உண்மையிலேயே பெரிய தைரியசாலி தான். இல்லன்னா இவ்வளவு வெளிப்படையெல்லாம் எழுத முடியாத. இவ்வளவு ஆழமான விஷயங்களை இந்த பத்திரிகையில சொல்லியிருக்காரு. ஏன் இவ்வளவு நாளா இந்த பத்திரிகை நம்ம கவனத்துக்கே வரல? இது இந்த பத்திரிகையோட 2வது இதழ் தான். இந்த 2 இதழ் வெளியிடுறதுக்கே அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பேப்பர் வாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியா வெளியிட்டு இருக்காரு. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு பேப்பர் வாங்கினாரா? அது சரி, நாட்டுல இருக்கிற பேப்பர் பத்தாக்குறைய பத்தி தெரியாதா உனக்கு? ஆனா அதுக்கெல்லாம் காரணம் மக்களோட அறிவு பற்றாக்குறைன்னு அபய் சரண் சொல்றாரு. அந்த காலத்துல நாட்டை ஆண்ட ராஜாக்கள் நாடும் வீடும் செழிப்பா இருக்கணுங்கிறதுக்காக டன் கணக்குல நெய்ய ஊத்தி தெய்வ காரியத்துக்காக யாகத்தை செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லாம கைவிட்டதுனால பேப்பர் உட்பட பல அடிப்படை விஷயத்துக்கே பற்றாக்குறை ஏற்பட்டுடுச்சு. இதனால மக்களுக்கு உயர்ந்த ஆன்மீக அறிவை உணர்த்துற இந்த பேக் டு காட் ஹெட் பத்திரிகைய அச்சிட முடியாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன்னு அபய் சரண் வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. இப்படி ஆழமான கருத்துக்கள் உள்ள பேக் டு காட் ஹெட் பத்திரிகை இனி தொடர்ந்து வருமா? வாரத்துக்கு ஒரு முறை இல்ல மாசத்துக்கு ஒரு முறை ஒரு பக்கமாவது அச்சிட பேப்பர் தரணும்னு அபய் சரண் அரசாங்கத்துக்கிட்ட ரொம்ப வேண்டி கேட்டிருக்காரு. என்ன பண்றாங்கன்னு பாப்போம். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் கடுமையாக முயற்சித்தும் அபய் சரணால் துவங்கப்பட்ட பேக் டு காட் ஹெட் பத்திரிகை துரதிருஷ்டவசமாக 2 இதழ்களுடன் நின்றுவிட்டது. ஆனால் அபய் சரண் நிற்கவே இல்லை. என்று அச்சிடுவோம் என்று தெரியாமலேயே எழுதிக் கொண்டே இருந்தார். 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னர் வங்காள கவர்னர், கல்வித்துறை அமைச்சர், மகாத்மா காந்தி என பல தலைவர்களுக்கு கடிதம் எழுதியும் பழைய பேக் டு காட் ஹெட் பிரதியை அனுப்பி வைத்தும் நேர்முக சந்திப்பிற்கு அனுமதி கேட்டார். ஆனால் அனுமதி கிடைக்கவில்லை. குடும்ப வாழ்விலிருந்து விலகி வானப்பிரஸ்த நிலையை அடைந்த அபய் சரண் அலகாபாத்தில் தான் தங்கிய 57B கன்னிங் சாலையை தனது பேக் டு காட் ஹெட் பத்திரிகையின் அலுவலகமாக மாற்றினார். 8 வருடங்கள் கழித்து 1952 வருடம் பிப்ரவரி மாதத்தில் கையில் போதிய பணம் கிடைத்தவுடன் பேக் டு காட் ஹெட்டை அபய் சரண் மீண்டும் துவங்கினார். வழக்கம் போல்